வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். மகளிர் விடியல் பயணத்திற்கான 12 நகர பேருந்துகள் மற்றும் 13 புறநகர் பேருந்துகள் துவக்க விழாவை அமைச்சர்கள் பொன்முடி மஸ்தான் பங்கேற்று துவங்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் போக்குவரத்து துறை மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க காரணமானவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். தனியார் பேருந்துகளை பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் வகை செய்தவர் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர்தான். விழுப்புரம் மாவட்டத்தின் போக்குவரத்து துறை மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் முதன்மையாக திகழ காரணமானவர்கள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று அமைச்சர் பொன்முடி நேர்காணலின் போது குறிப்பிட்டார். விழுப்புரத்தில் மகளிர் விடியல் பயணத்திற்கான 12 நகர பேருந்துகள் மற்றும் 13 புறநகர் பேருந்துகளை கொடியசைந்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன் சிவா மற்றும் மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். G3 செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன். இது கலைஞர் அவர்கள்தான் இதை நாட்டுடைமையாக்கியவர் அவர்தான். அந்த நாட்டுடைமையாக்கிய காலத்திலிருந்து இங்கே விழுப்புரத்திற்கு ஒரு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்ததற்கு நான் தமிழக முதல்வர், அப்பொழுது இருந்த முதல்வர் கலைஞரிடம் நானும் போராடி இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆக இந்த விழுப்புரம் இந்த அப்பொழுது இருந்தது பெரியார் போக்குவரத்து கழகம் என்ற பெயரிலே இருந்த இந்த போக்குவரத்து கழகம் இப்பொழுது இது எந்த போக்குவரத்து கழகத்துக்கும் எந்த பேர் இருக்குமானு பிறகு அது ஒரு முடிவெடுக்கப்பட்டு இது இப்பொழுது விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றுகிற தோழர்கள் எல்லாம் பல பேர் நான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது நியமிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே பல பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் இதற்காக இப்பொழுது இருக்கிற அமைச்சர் அவர்களும் இந்த பேருந்துகளை எல்லாம் சிவசங்கர் அவர்கள் இந்த பேருந்துகளை எல்லாம் புதியதாக உருவாக்கி இதை நியமிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவரிடம் அவர் எல்லா துறைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அது கல்வித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்து துறை, தொழில்துறை, தொழிலாளர் நலத்துறை, அரசு ஊழியர்கள் துறை எதுவாக இருந்தாலும் எல்லோருடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகிற ஒரு முதல்வர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த உணர்வோடு தான் இவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே அடிப்படையில் தான் இன்று இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கிற, இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற, பாரிஸிலே ஒலிம்பிக் போட்டியை காண்பதற்காக இன்று சென்றிருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்களும் அவருடைய வழியை பின்பற்றி எல்லா துறைகளிலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலேயும் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். இன்று இங்கே மஸ்தான் சொன்னதை போல 25 பேருந்துகள் இன்று இயக்கப்படவிருக்கின்றன. முக்கியமாக இந்த பேரூராட்சி, இந்த பெரியார் போக்குவரத்து கழகம், அது அப்படியே பெரியார்னே வந்துடுச்சு அந்த போக்குவரத்து கழகம். இந்த விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் 371 பேருந்துகள் புதிதாக வழங்கப்பட்டிருக்கின்றன 23-24. இந்த 371 பேருந்துகளில் கிட்டத்தட்ட 307 பேருந்துகள் புறநகர் பேருந்துகள், 64 நகர பேருந்துகள். இன்று விழுப்புரம் மண்டலத்திற்கென்று ஒதுக்கப்பட்டது 81 புதிய பேருந்துகள். அதில் 33 புறநகர் பேருந்துகள், 3 நகர பேருந்துகள் என 36 பேருந்துகள் தடத்தில் இயக்கப்பட்டுள்ளது. 36 முதல்ல இயக்கியாச்சு, ஒதுக்கப்பட்ட 81ல் 36 ஒதுக்கியாச்சு. இன்னைக்கு 25 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆகவே வெகு விரைவில் இந்த ஒதுக்கப்பட்ட 371 பேருந்துகளும் இங்கே இயக்கப்படும் என்பதில் எந்த வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே இதில் போக்குவரத்து தொழிலாளர்கள் நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து நீங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு, ஏன்னா நான் தான் சொன்ன முதலே போக்குவரத்து துறை அமைச்சராகவே பணியாற்றியவன். நீங்கள் இந்த தோமுசாவாக இருந்தாலும், மற்ற தோழமை கட்சி தோழர்களாக இருந்தாலும், மற்ற கட்சி தோழர்களாக இருந்தாலும், நீங்கள் ஆற்றுகிற பணியில்தான் போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்பட முடியும். அதுவும் இன்று மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கி இருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி தான். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இலவச பேருந்துன்னா கொஞ்சம் நீங்கள் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இந்த அரசு நல்ல பேர் வாங்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பேருந்து இயக்குவதிலேயும் ஓட்டுவதிலேயும் நடத்துவதிலேயும் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் இதற்கு சிறப்பாக அமைய முடியும். அதற்கு பொறுப்பாக நம்முடைய மேலாண் இயக்குனர் குணசேகரன் அவர்களும் அதேபோல பொது மேலாளர் சதீஷ்குமார் அவர்களும் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் இந்த